முன்னாள் முதலமைச்சர் 3 முறை முதலமைச்சராக இருக்காரு. இன்றைய தினம் அதிமுக பெரிய தலைவராக இருந்தவர் திமுக இணைஞ்சிருக்காரு. ஓ பன்னீர்செல்வம் எப்படி பாக்குறீங்க? ஒரு வருத்தமான விஷயம்தான். அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் மீது பெரும் அன்பு வைத்திருந்த ஒரு தலைவர். வருத்தம்தான், காலத்தினுடைய சூழ்நிலை அவர் அந்த முடிவு எடுத்திருக்கிறாரு. அந்த முடிவு அவருடைய முடிவு. எல்லா முடிவுக்குமே ஒரு சரி ஒரு தவறுன்னு இருக்கும். அது காலம்தான் பதில் சொல்லணும். ஓபிஎஸ் அவர்கள் மீது பெரும் மரியாதை இருக்கு. நான் நிறைய முறை சந்தித்து பேசியிருக்கிறேன். ரொம்ப இனிமையான ஒரு மனிதர், கடும் சொல்லே பயன்படுத்தாத ஒரு மனிதர். அதனால அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனதுக்காக நான் ஒரு வேறு மாதிரி பேச விரும்பல. காலத்தினுடைய சூழல் அந்த முடிவு எடுக்க வச்சிருக்கு. எங்கிருந்தாலும் கூட அவருடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் என்னுடைய வேண்டுதல். அதே நேரத்தில் எல்லா முடிவுக்குமே சாதகம் பாதகம் இருக்கு. என்னை பொறுத்தவரை இந்த முடிவு பாதகமான ஒரு முடிவு தான். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் அவங்களுடைய அரசியலே. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தின்னு சொல்லித்தான் அரசியல். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் இருந்தவங்க. அது வேறு கட்சியாக இருந்தாலும் கூட இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி என்கின்ற முறையில் இது எனக்கு பெரிய வருத்தத்தை அளித்தாலும் கூட அண்ணன் அவருடைய உடல்நிலையை பார்த்துக்கிட்டோம். எங்கிருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கு. அண்ணனை பொறுத்தவரை நீங்க புரிஞ்சுக்கணும், ஓபிஎஸ் அண்ணன் வந்து எந்த அளவுக்கு மோடி அவர்கள் மீது ஒரு பெரிய மரியாதையை வைத்திருந்தால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக பலாப்பழ சின்னத்தில் நிற்பதற்கு ராமநாதபுரத்தில் ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த ஒரு முன்னாள் முதலமைச்சருமே ஒரு சுயேட்சை சின்னத்தில் நான் கேள்விப்பட்டதில்லை. அந்த அளவுக்கு மோடிஜியின் மீது பெரிய அன்பு. நான் ஏற்கனவே சொன்னது போல காலத்தினுடைய சூழல், சில நேரம் காலம் அப்படித்தான், அது முடிவு அப்படித்தான் சில பேர்த்தை எடுக்க வைக்கும். அதே நேரத்தில் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை கூட இருந்தவங்களையும் பாருங்க. அண்ணன் பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவரோடு இருந்த மூத்த தலைவர்கள் எல்லோருமே படிப்படியாக வேறு வேறு கட்டத்தில் வேறு வேறு கட்சியில் பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதனால் எனக்கு பெரிய வருத்தம் தான். ஆனாலும் உடல்நிலையை பார்த்துக்கிட்டும் எங்கிருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.